இந்த யாழ் மீட்டுருவாக்கம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சியாக தான் பார்க்குறேன். இதில் அந்த தலைமுறை குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அதோட பேர் கூட தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இசைக்கருவி எடுத்து அதில் தொன்மையான நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கருவிகளை அடுத்த தலைமுறைக்கு காட்டணும்னு நினச்ச இந்த மிகப்பெரிய சிந்தனைக்கு என்னுடைய சல்யூட்டு. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023 எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். இந்த மேடை இன்னொரு லெவலுக்கு போகுது. இந்த மேடைக்கு வரப்போகிறவர் எனக்கு ரொம்ப பிடித்த ஆக சிறந்த ஒரு கலைஞர். நாட்டுப்புற கலை அவரை வளர்த்தது. இன்று நாட்டுப்புற கலையை 196 நாடுகளில் வளர்த்து கொண்டு இருக்கிறார். இந்த மேலை நாட்டு இசை மக்களிடையே சத்தமிடுகிறது. இந்த தமிழ் மண்ணி நாட்டுப்புற இசை தான் முத்தமிடுகிறது. எங்களுடைய ஃபோக் மார்லி அண்ணன் ஆந்தனி தாசனை ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலியோட மேடைக்கு வருக வரவேற்கிறோம். நம்பிக்கை விருதுகளோடு அவருக்கான பயணம் ரொம்ப பெருசு. அவர் மனிதரினுடைய இதயங்களுக்கு பாடக்கூடியவர். இதயங்களின் வழியாக நம்முடைய எல்லா அசுத்தங்களையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நதி. பிறந்த குழந்தையை போல ஒரு உள்ளத்தை கொண்டவர், கறந்த பாலை போல தூய்மையானவர். அண்ணனுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டலை எங்களுடைய விகடன் குடும்பத்தின் சார்பாக தரோம். நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய விவரங்களுக்கு போகணும். நீங்கள் போகிற இடத்தெல்லாம் பாட்டு பாடுறீங்க, எல்லாருக்காகவும் பாட்டு பாடுனீங்க. இன்னைக்கு இந்த விருது விழாவை பார்த்துருப்பீங்க. கீழே உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2வது வரிசையில் கண்கலங்கி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. எத்தனை பேர் வந்தாங்க, என்னென்ன விருதெல்லாம் வாங்கினாங்க. அடையப்பா, அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடி நீங்கள் வாழ்த்தக்கூடாதானே? அரங்கம் நிறைந்திருக்கின்ற சாதனையாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். முதல்ல ஆனந்த விகடன் குடும்பத்தாருக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கரகாட்ட கலையிலேருந்து வந்தவன். நான் அதிகமாக பள்ளிக்கூடம் போய் படித்ததில்லை. நான் உலக அறிவை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது ஆனந்த விகடன் புக்கில் இருந்து தான். இரவு ஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருப்பேன், பகல் ஃபுல்லாக பஸ்ஸில் போகும்போது இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்தவன் காலங்கள் கொஞ்சம் கடந்துச்சு. நான் நம்பின கலைமகள் ரசிகருடைய ஆசீர்வாதம் கொஞ்சமாக உயர்த்தி அதே ஆனந்த விகடனில் நான் ஒரு பாடகராக என்னோட பேப்பரில் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கடந்தது, நம்பிக்கை விருது வாங்கினேன். அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்பிக்கை விருது கொடுக்க வந்திருக்கிறேன். அந்தளவுக்கு நான் வளர்த்த கடவுளுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை விஷயம் அண்ணன் சொன்னதில் முதல்ல பெர்ஃபார்மராக வந்தார் நம்பிக்கை விருதுக்கு, அப்புறம் விருதை பெறுகிற விருதாளராக வந்தார். இன்னைக்கு அவர் உயரத்தை பாருங்க. அவரின் பொற்கரங்களால் அடுத்த இளைஞருக்கு விருது தர வந்துருங்க. நல்ல கைத்தட்டல் தாங்க. அவர் உழைப்பு ரொம்ப பெருசு. என்றைக்கும் நான் நன்றியாக இருப்பேன் ஆனந்த விகடனுக்கு. எப்போவுமே என்னை கரங்கோர்த்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே விருது கொடுக்க வந்திருக்கிற எல்லாரையும் நான் வணங்குறேன். எவ்வளோ வேலைகள் இருந்த போதிலும் இந்த விருதை கொடுப்பதற்காக நீங்கள் நேரத்தை பொருட்படுத்தாமல் இவ்வளோ நேரம் வரைக்கும் இருந்து அதை செய்கிறதுக்கு, அது மாதிரி விருது வாங்க வந்திருக்கிற எல்லோரையுமே நான் வணங்குறேன். ஏன்னா நீங்கள் நம்பினதை கரெக்டாக செஞ்சு சாதித்ததுனால தான் இந்த விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் எல்லாருமே வேண்டிக்கிறேன். நான் எப்படி வாழ்த்துறது? பெருமையாக தான் சொல்லலாம். சொல்லுங்க. கொண்டாடி கும்மி கொட்டி ஆடு, செம்மொழி கண்ட நம்ம நாடு. கொண்டாடி கும்மி கொட்டி ஆடு, செம்மொழி கண்ட நம்ம நாடு. தந்தானே தந்தோம் என்று பாடு, தர்மர்கள் வாழும் எங்க நாடு. காற்றேறி வானம் போனோம், கடலோடு தோணியானோம், கூற்றாக காணும் சொன்னோம், நாற்றாக வேர்வை விதைச்சோம், அலையெல்லாம் பூத்தது எங்க நாடு. கொண்டாடி கும்மி கொட்டி ஆடு, செம்மொழி கண்ட நம்ம நாடு. ஆஹா, நல்ல கைத்தட்டல் தாங்க. ஆந்தனி தாசன், எங்கள் மண்ணின் மைந்தன். இதுதானே உங்கள் இசையினுடைய வெற்றி. எங்கிருந்தோ ஒரு மனிதனை கூட்டு நெஞ்சோடு கட்டி வச்சு இந்த நேரத்துல இந்த விருதை அண்ணன் கையால வாங்க போற அந்த நம்பிக்கை இளைஞர் யார் அப்படிங்கறத ஏவில பார்க்கலாம். வரலாற்றை இசையின் வழி தேடுகிறார் இந்த கட்டடவியல் பட்டதாரி. இவர் மீட்டுருவாக்கி தந்த பெரும் பொக்கிஷம் சங்ககால யாழ். தமிழ் தொன்மை இசை பண் குறித்து தீரா தேடலோடு பயணிக்கும் தருணின் முயற்சிகள் இசையியல் ஆராய்ச்சியில் புதிய திறப்புகளை உருவாக்கியுள்ளன.
தொல்காப்பியம் தொடங்கி சிலப்பதிகாரம் வரை பாணர்களின் பாதையில் விடாமல் தேடி அலைந்து உருவம் வார்த்து இவர் உருவாக்கியுள்ள 6 யாழ்களும் வரலாற்றையும் மனதையும் மீட்டுகின்றன. அரண்மனைகளிலும் ஆலயங்களிலும் இசைக்கப்பட்ட தொன்மையான பண்களை தேடிக் கண்டடைந்து யாழ் இசைக்கென்றே ஓர் இசைக்குழுவை உருவாக்கி திறனோடு வழி நடத்துகிறார். தருண் தொடங்கியிருக்கும் யாழ் இசைப்பள்ளி தமிழ் செவ்விசையை கற்றுத்தருகிறது. கீழடி அகழாய்வு இந்திய வரலாற்றை தெற்கு பக்கம் திசை திருப்பியுள்ள நேரத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இசைக்கருவியை உயிர்ப்பித்துக் கொடுத்த இந்த மதுரைக்கார தம்பியை மனதார பாராட்டுகிறது ஆனந்த விகடன். மரபிசை காவலன் தருண் சேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் தருண் சேகர். மொத்த அரங்கத்துக்கான சவுண்டு உங்க 10 ஃப்ரெண்ட்ஸே ஒன்னா சேர்ந்து கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையோ இசைக்கருவிகள் இருக்கு, இருந்தாலும் நீங்க யாழை மீட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு என்ன காரணம்? முதல்ல எல்லார் மாதிரியும் எனக்கும் மேற்கத்திய இசை மேலே தான் ஆர்வம் ஜாஸ்தி இருந்துச்சு. முதல்ல நான் பண்ண ஆரம்பித்தது கிட்டார்ஸில் இருக்கக்கூடிய பல வகைகள் இதாக பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார் சிவான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மதுரையில் இருக்கிறபோது அவர் கீழடியில் ஆர்கிடெக்சரல் டாக்குமெண்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் ஒரு யாழ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டது தான் முதல் யாழ் பண்ண ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆய்வுகள் மூலமாக ஒவ்வொரு வகையான யாழாக மீட்டெடுக்க முடிஞ்சிச்சு. அண்ணா, அவரை பற்றி சில வார்த்தைகள். நான் முதல்ல இந்த கையில் முத்தம் கொடுத்ததுக்கு காரணமே நான் தேடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஆனந்தவுடன் அருமையாக அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கிறீங்க. நான் இசை படிக்கலை, எனக்கு முறைப்படி இசை தெரியாது. நான் கேள்வி ஞானத்தில் நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வளர்ந்தவன். இன்றைக்கி நான் ஒரு 4-5 படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறேன். என்னுடைய பயணமும் இதுதான். நலிந்து கொண்டிருக்கின்ற நாட்டுப்புற கலைகளையும் கலை வடிவங்களையும் கலைஞர்களையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய பயணமும் போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த தம்பி எடுத்திருக்கிற விஷயம் இந்த இசைக்கருவியால் இந்த தலைமுறை குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அதோட பேர் கூட தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இசைக்கருவி எடுத்து அதில் தொன்மையான நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கருவிகளை அடுத்த தலைமுறைக்கு காட்டணும்னு நினச்ச இந்த மிகப்பெரிய சிந்தனைக்கு என்னுடைய சல்யூட்டு. நானும் படங்கள் இசையமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் 2 படம் இசையமைக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதமான பழைய இசை கலைஞனை எனக்கு அறிமுகப்படுத்திட்டீங்க. என்னோட இசையில் நான் கண்டிப்பாக தருண் சேகரோட நான் சேர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு இந்த வேலையில் ரொம்ப சந்தோஷிக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முன்பு உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் நன்றி சொல்லுவாங்க, நண்பர்கள் கை தட்டுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். கண்டிப்பாக முதல்ல அந்தோனியன் எனக்கு ரொம்ப நன்றி. அந்தோனியனோட ஒர்க்கை நான் லாப்பொங்கல் டைம்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். ரொம்ப பெரிய ஃபேன். அவர் பிரதீப் பண்ண அவங்களுக்கெல்லாம் நல்லா சேர்ந்து பண்ணதை ரொம்ப வருஷமாக பார்த்து எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த யாழ் மீட் உருவாக்கம்ன்றது ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சியாக தான் பார்க்குறேன். இதில் நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே இருந்தவங்க, மரவேலைகள் பார்த்தவங்க, நிறையா கிராஃப்ட்ஸ்மேன் இருந்திருக்காங்க. இதில் கோபால், சுந்தரம், இந்த மாதிரியான கிராஃப்ட்ஸ்மேன் நிறையா பேர் இருந்திருக்காங்க. அவங்களோட உழைப்பெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை தொடர்ந்து இந்த இசைக்கருவி செஞ்சதுக்கப்புறம் இதை வாசிக்கப்பட வேண்டியதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்காக முதல் கட்ட மியூசிஷியன்ஸாக நாங்களே ஒரு டீம் அமைச்சு, ஏன்னா இதில் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர்ஸ் தான். என்ன பண்ணுறோன்றதில் நிறையா டைம் கொடுத்து அதை வாசித்து பண்ணக்கூடிய ஒரு குழு கிடச்சிருக்கிறாங்க எங்களோட மியூசிஷியன்ஸ். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வர்ஷினி, சிவா, கீர்த்தி, கௌதம், பிரவேகா, விஸ்வா, இன்னும் சில பேர் இருக்காங்க. பேரை மறந்துட்டேன்னா ரொம்ப சாரி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நன்றி, இருவருக்கும் நன்றி. நன்றி. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. Associate sponsors Shankar IAS Academy, Velur Institute of Technology, Apollo Group of Hospitals, Craft Perfect. Food partner Geetham Veg Restaurant, special partner Tamil Matrimony, Minister White Veshtigal and Sattaigal, Lakshmi Ceramics India, Chennai Samartha International Institute of Hotel Management. Banking partners Union Bank of India, Tamil Nadu Mercantile Bank Limited. Outdoor partner Next Advertising Solutions, Metro partner Mark Metro.